எங்கோ பிறந்த ஒரு மகள் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இறைப்பணியோடு மக்கள் பணி செய்து வந்த ஒரு மகள், எல்லா நாடுகளிலும் சிறிது காலம் தங்கி தங்கி இருந்து பணியாற்றி வந்த ஒரு மகள் இந்தியா என்ற துணைக்கண்டத்திற்கு பெருநிலத்திற்கு வந்தபோது இந்த நிலத்தை விட்டு இறுதி நொடி வரை செல்லாமல் இங்கேயே தங்கி இருந்து பணியாற்ற வேண்டிய நிலை என்றால் அந்த மகளின் சேவை இந்த நாட்டிற்கு எவ்வளவு தேவையாக இருந்திருக்கிறது என்பதை என் அன்பு சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள் அறிந்து கொள்ள முடியும். அந்த மகள் நமக்கு போதித்தால், வெறுப்பவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நேசிப்பவர் நீங்களாக இருங்கள் என்று கற்பித்தார். அவரே சொன்னார், மந்திரம் ஜபிக்கிற உதடுகளை விட மற்றவர்களுக்கு உதவுகிற கைகளைத்தான் மக்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று சொன்னார். அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக இருந்தாலும், இந்திய பெருநாட்டின் பிரதமராக அமைச்சராக இருந்தாலும், அவர்கள் அடுத்த நாட்டிற்கு பயணிக்க கடவுச்சீட்டு, உள்நுழைவு அனுமதி அவசியம். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு மகளுக்குத்தான் அது இரண்டும் அவசியப்படாமல் இருந்தது. எந்த நாட்டிற்கு வேணாலும் எந்த நேரத்தில் வேணுமானாலும் செல்லலாம், எங்கு வேண்டுமானாலும் விரும்பிய இடத்தில் தங்கிக் கொள்ளலாம் என்று உலகம் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்து காத்திருந்தது என்றால் அது ஒரே ஒரு மகளுக்குத்தான். அது நம்மால் போற்றப்படுகிற பெருமகள் அன்னை தெரேசா அவர்களுக்குத்தான்.